நீ திமுக வேட்டி கட்டிட்டு கழுத்துல சிலுவை போடாத அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? திமுக தொண்டர்கள் யாரும் இனிமே குல்லா போட்டுட்டு வரக்கூடாது, கரவேஷ்டி கட்டிட்டு குல்லா போடக்கூடாது சொல்லி பாரு. அவ்வளவு தைரியம் இருக்கா? நேற்றுக்கு பிரதமர் உங்க முகத்துல எல்லாம் முகத்திரையை கிழிச்சிட்டு போனாரு. நீங்க தமிழ்னு பேசுறீங்க, கடைசியில தமிழ்ல கையெழுத்து கூட போட மாட்டீங்களா? ஏன் பிரைம் மினிஸ்டரோட கையெழுத்து பாத்துறீங்களா? அவருடைய தாய்மொழி குஜராத்தில தான் கையெழுத்து போடுறாரு. நம்முடைய நாட்டினுடைய முதல்வரோ பிரதமரோ ஜனாதிபதியோ வரும்பொழுது அவர்களை வரவேற்க வேண்டியது இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் செய்ய வேண்டிய விஷயம். அதை செய்ய தவறு இருக்காரு. அதனால முதல்வருக்கான தகுதியை இழந்திருக்க. அவரு முதல்வருக்கான தகுதி என்னைக்கும் வந்ததில்லை, இருந்ததில்லை. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சியை யார் நடத்துறாங்க, யார் தலைமை தாங்குறாங்க யாருக்கும் தெரியல. ஏதோ ஒரு சக்தி பின்னால இருந்து இயக்குது. அந்த சக்தி எதுன்னு தான் தெரியல. யாரோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் நிர்வாகம் பண்றதுல யாரோ செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா முன்னாடி இவரை உட்கார வச்சிருக்காங்க. ஒரு எல்லாருக்கும் பெருமை, நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமை, பட்டியலின சகோதரி ஜனாதிபதி ஆயிருக்காங்கன்னு. ஆனா உங்களுக்கு பட்டியலின சகோதரின்னா அவ்வளவு கேவலமா? போய் வரவேற்க மாட்டீங்களா? போகவே இல்லையவர் பேசுறதுதான் நாங்க சமூக நீதி, ஆனா செயல்ல சமூக நீதி எல்லாம் கிடையாது. சும்மா ஏமாற்றுவேன். முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்ட அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். அதனால நீங்க எல்லா ஒட்டுமொத்த ஓட்டையும் எங்களுக்கே போடுங்க. உங்களை எப்பவும் நான் பிச்சைக்காரனாவே வச்சிருப்பேன். உனக்கு அறிவு வளரவே கூடாது. அதே நிலையில நீ என்ன நிலையில இருக்கியோ, இன்னைக்கு இப்ப எப்படி இருக்கியோ அப்படியே தான் இருக்கணும். அதுக்கு மேல நீ வளர்ந்துடக்கூடாது. நீ வளர்ந்து யோசிக்க ஆரம்பிச்சுன்னா நீ எனக்கு ஓட்டு போட மாட்டேன். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் சென்னை மாநகர இந்து முன்னணியின் தலைவர், மாநில செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். அரோகரா அப்படிங்கிற ஒரு நாமம், சிவசிவா, ஓம் சக்தி அப்படிங்கிற மாதிரியான இவ்வளவு தமிழ் நாமங்கள் நம்மளுடைய தமிழகத்துல இப்படி காதுக்கு இதமாக ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா திமுக அரசு தான், ஆன்மீக ஆட்சி தான் காரணம் அப்படின்னு இந்து அறநிலையத்துறையுடைய அமைச்சர் அவர்கள் சேகர் பாபு சொல்றாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து சார்? திமுக ஆட்சிக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடி அரோகரா தமிழ்நாட்டில் இல்லை, ஓம் சக்தி இல்லை, சிவசிவா இல்லை, ஓம் நமோ நாராயணா இல்லை. இவங்க வந்த பிறகுதான் வந்ததான் இல்லை. சரி, இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு ஏதாவது இவங்க பண்ணியிருக்காங்களா? தமிழ்நாடு முழுக்க இந்த கோஷங்கள்லாம் நல்ல சத்தம் போட்டு எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் சொல்றதுக்கு காரணமா இவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இந்த அரசாங்கம் ஏதாவது நடந்திருக்கா? நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம்னு சொன்னா பரவாயில்ல, ஏதாவது நடந்திருக்கணும். யாரோ மக்கள்லாம் சேர்ந்து வசூல் பண்ணி கோவில் திருவிழா பண்றாங்க, கும்பாபிஷேகம் பண்றாங்க, அவங்க செலவு பண்ணி. அங்க அப்படித்தானே வரப்போகுது. ஒரு கோவிலில் போய் வேற என்னங்க சத்தம் வரும், வேற என்ன கோஷம் வரும்? அந்த கோயிலில் வரத்தான் வரும். நீங்க அதை போய் நான் பண்ண எங்க ஆட்சினால தான் வந்துச்சு. அப்ப ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது இல்லையா? அதுக்கு முன்னாடி இல்லையா? எல்லா ஆட்சியிலையும் தமிழ்நாடு ஆன்மீக பூமி. இது பெரியாழ்வாருடைய பூமி. இங்க நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பிறந்து வளர்ந்து பாசுரங்களை படித்து தேவார திருவாசகத்தை தமிழ்நாடு எங்கும் வளர்த்த பூமி. அதன் மூலமாக தமிழ் வளர்த்த பூமி. தேவாரம் திருவாசகம் மூலம் தான் தமிழ் வளர்ந்தது. பக்தி இலக்கியங்கள் மூலமா தமிழ் வளர்ந்தது. அதனால தமிழ் வளர்ந்ததுக்கு காரணம் ஆன்மீகம், ஆன்மீகம் வளர்ந்ததுக்கு காரணம் தமிழ். இது ரெண்டுமே காலகாலமாக சங்க காலம் தொட்டு தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. சங்க காலம் தொட்டு இவர் சொல்றாரு, அந்த வாக்கியங்கள், அந்த வேத மந்திரங்கள், அந்த ஓம் முருகான்னு சொல்றதோ, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராங்கிறதோ, இதெல்லாம் என்னைக்கு தமிழ் இருந்ததோ, தமிழ்னு ஒரு மொழி இருந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை இருந்துட்டு இருக்குங்க. இவர் அதுதான் எப்பவுமே உங்களுக்கு என்ன பழக்கம்னா, ஏதாவது எங்காவது ஒண்ணு நடந்தா அது எங்களாலதான் நடந்ததுன்னு சொல்லக்கூடியவர்கள். நல்ல விஷயம் நடக்குது பாருங்க, அது எப்படி அரசியல் பண்றது, ஸ்டிக்கர் ஓட்டுறது. யாரு என்ன நடந்தாலும் சரி அது எங்களால தான் நடந்தது. ஏன்டா அவன் இப்படி இருக்கான், அது எங்களால் நடந்தது. ஏன் அவன் நல்லா இருக்கான், எங்களால் நடந்தது. அவனுக்கு டாஸ்மாக்ல போய் வாங்குற தினசரி மக்கள் குடிக்கிறாங்களே பாருங்க, எல்லாருக்கும் வாங்கக்கூடிய சக்தியை நாங்க உருவாக்கி இருக்கோம். பொருளாதாரத்துல
வளர்ந்துருக்கும். அவன் வீட்டுக்கு தெரியாது, அவன் இவருக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. அவன் வீட்டுல அவன் மனைவியோட தாலியை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த குடும்பம் நாசமா போகுது அப்படிங்கிறது தெரியாது. இன்னைக்கு பாருங்க, வாங்கும் சக்தியை நாங்க உருவாக்கிட்டோம், வளர்த்துட்டு இருக்கோம். இப்படி எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக இந்து விரோத ஆட்சி. நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு, நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகுலாம் இல்ல, ஆட்சிக்கு வந்த பிறகு சொல்லுங்க. வரதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் மட்டும் இல்ல, இப்ப வந்த பிறகு. நேத்துக்கு முந்தின நாள் ஆராசா என்ன பேசுறாரு? பொட்டு வைக்க கூடாது, பொட்டு வைக்காதீங்க, கையில கயிறு கட்டாதீங்க. ஆராசா யாரு? திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர். திமுக உங்க கட்சியினுடைய திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் பேசுறாரு, பொட்டு வைக்காத, நெத்தில பொட்டு வைக்காத, கையில கயிறு கட்டாத, உனக்கும் சங்கிக்கும் வித்தியாசம் தெரியலன்னு சொல்லி பேசுறாரு. தமிழ்நாட்டோட அடையாளமே பொட்டு தானேங்க. பொட்டு இல்லாம இப்போ வரக்கூடாது, பார்க்க கூடாது, நீங்க பொட்டோட வாங்கன்னு எத்தனை முறை நாம சொல்றோம், எல்லாரையும் சொல்றோம். தமிழனுடைய அடையாளமே, தமிழுடைய அடிப்படை பண்பாடே பொட்டு வைக்கிறது. நீ போய் அதை கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? அப்ப நீ அடிப்படையில தமிழர்கள் விரோதி, நீ தமிழ் பண்பாட்டுக்கு விரோதி இந்த திமுக. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அது எப்படி? அப்ப திமுக துணை பொதுச் செயலாளர் யார சொல்றாரு? யாருக்கிட்ட? சேகர் பாபு சொல்றாரு. இல்ல யார சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? அத திமுக தொண்டர்களுக்கு, தொண்டர்களை பார்த்து சொல்றாருங்க. துணை பொதுச் செயலாளராக சொல்றாரு. அவர் கட்சி தனிப்பட்ட பொறுப்புன்னு யார் சொல்லுது? பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. சேகர் பாபு சொல்றாரு. சேகர் பாபு யாருங்க கட்சியில? அவர் இந்த அறநிலைத்துறை அமைச்சர். கட்சியில என்ன பொறுப்பு அவருக்கு? நீங்க மாவட்ட செயலாளர், ஒரு மாவட்டத்தோட செயலாளர், அவ்வளவுதானே. நீங்க எவ்வளவு தமிழ்நாடு முழுக்க 67 மாவட்டம் 70 மாவட்டம் இருக்கு, அதுல ஒரு மாவட்ட செயலாளர். ஆஃப்டர் ஆல் ஒரு மாவட்ட செயலாளர் மாநில துணை பொதுச் செயலாளர் சொல்ற கருத்தை அது அவரோட செயலாளர், அவரோட கருத்துன்னு சொல்லுவியா நீ? நம்ம மாநில துணை பொதுச் செயலாளர் பெருசா, மாவட்ட செயலாளர் பெருசா? மாநில துணை பொதுச் செயலாளர் அவர் சொல்ற கருத்து அதுதான் முக்கியம். அந்த கருத்து அதுவும் யாருக்கு சொல்றாரு? ஒட்டுமொத்த திமுக காரங்க அத்தனை பேருக்கும் சொல்றாரு. நீ கரவேட்டி கட்டிக்கிட்டு, திமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு, நெத்தில பொட்டையும் கையில கயிறையும் கட்டாத அப்படி சொல்றாரு. நாம இவர் என்ன சொல்றாரு? அது அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு. ஏன் துரைமுருகன் சொல்லியிருக்கணும் இல்ல முதல்வர் 1வது முதல் அமைச்சர் சொல்லிருக்கணும்ல, மூணா ஸ்டாலின்? இல்ல இது இந்து எங்களுடைய திமுகவுடைய கருத்து இது அல்ல, நாங்கள் 90% இந்துக்களை எங்க கட்சியில வச்சிருக்கோம், ஆகையினால எல்லா இந்துவும் எல்லா தமிழ்நாட்டில் எங்க கட்சியில இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னாலும் பரவாயில்ல, நெற்றியில விபூதி இருக்கிறதோ குங்குமம் இருக்கிறதோ கயிறு கட்டுறதையோ நாங்க எதிர்ப்புக்கல அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? அவரோட தனிப்பட்ட கருத்துன்னா சொல்ல வேண்டியது தானே? ஏன் 1வது அமைச்சர் சொல்லல? அந்த கட்சியினுடைய தலைவர் மூணா ஸ்டாலின் ஏன் பேசல? இது வரைக்கும் துரைமுருகன் ஏன் பேசல? இவர் தானே சொல்றாரு. அப்ப 1வது அந்த ஆராசா இது வரைக்கும் இல்ல இது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு எங்க சொல்லியிருக்காரா? வேற யாராவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அப்ப கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சொல்றாருன்னா அது கட்சியினுடைய கருத்து. இந்த ஒரே ஒரு சின்ன மாவட்டத்தினுடைய செயலாளர் உனக்கு நீ அது கட்சி கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா உங்களுடைய உண்மையான நோக்கம் என்னன்னா ஆராசா பேசுறதுதான் உண்மையான நோக்கம். ஆனா ஆராசாக்கு நமக்கு என்ன கேள்வி தெரியுமா? நீங்க திமுக கரை போட்டு வேட்டி கட்டிக்கிட்டு குல்லா போட்டுட்டு வராத, நீ திமுக வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்துல சிலுவை போடாத அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? திமுக தொண்டர்கள் யாரும் இனிமே குல்லா போட்டுட்டு வரக்கூடாது, கரவேஷ்டி கட்டிட்டு குல்லா போடக்கூடாதுன்னு சொல்லி பாரு. அவ்வளவு தைரியம் இருக்கான்னு? அதை சொல்றதுக்கு தைரியம் இல்ல. இளிச்சவாய இந்து அவனை என்ன வேணா சொல்லலாம். இவர் திமுகவுடைய கருணாநிதி காலம் தொட்டு இது மாதிரிதான் இந்துவை பத்தி என்ன வேணா பேசலாம். கடலூர் மாவட்ட செயலாளர், அவருடைய நெத்தியில குங்குமம் இருக்கு, தலைவர் வராரு, கலைஞர் கருணாநிதி வராருன்னு சொல்லி ஓடி உழைக்கிறாரு. அவரு வெயில்ல ஓடி வராரு, வேக வேகமா ஓடி போறாரு வர்றாரு. அதனால அவருடைய நெற்றியில வேர்வையில அந்த குங்குமமானது அப்படியே வழியுது. என்னையா ரத்தம் வழியுது அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்றாரு. யாரு? கருணாநிதி. அந்த கருணாநிதியினுடைய விஷயங்களை, கருணாநிதியினுடைய இந்து விரோத இந்து எதிர்ப்பு விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணவங்க தானே இவங்க எல்லாம், பண்ணிட்டு இருக்கவங்க தானே. மூணா ஸ்டாலின் உட்பட எல்லாருமே அதே தானே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் அறநிலைத்துறை அமைச்சர் நேற்றுக்கு திடீர்னு அதிமுக திமுக போனவர், கட்சியை பத்தி தெரியாதவர், இவர் அது கட்சியினுடைய கருத்து இல்ல, தனிப்பட்ட ராசாவுடைய கருத்துன்னு சொல்றாரு. மக்கள் நம்புவாங்களா? முதல்ல நீங்க சொன்ன மாதிரி ஏமா இதை பாத்தீங்களான்னு கேட்டப்ப நீங்க கூட சொன்னீங்க இல்லையங்க நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இவர் பேசுறது யாருக்கு பெருசா எடுத்துக்கதே இல்லை. யாருன்னா இந்த பப்புன் பேசுறதோ ஜோக்கர் பேசுறதெல்லாம் யாரும் பெருசா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சட்டமன்றத்தில் பேசினாலும் யாரும் சேகர் பாபுவா அவர் அடிச்சு விடுவாருப்பா அப்படின்னு எல்லாம் கடந்து போறவங்க தான் அதிகம்.
அதனால இவர் பேசுறது இந்த தமிழ்நாட்டுல இதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இப்படி எல்லாம் வந்தது. எல்லா கோஷங்களும் தமிழ்நாட்டுல ஜெய் ஸ்ரீராம்ல இருந்து எல்லாம் வந்து நேற்றுக்கு பிரதமர் கூட தான் சொன்னாரு ஜெய் ஸ்ரீராம்னு. தமிழ்நாட்டுல இதெல்லாம் இப்போ வருது, காலங்காலமா இருக்கு. இந்த சேகர் பாபு பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து இருக்கு. இந்த திமுகங்கிற கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடியில இருந்து எல்லாம் தமிழ்நாட்டுல இந்த கோஷங்கள் ஒலித்து கொண்டு இருக்கிறது. அதனால இவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்க தமிழ்நாட்டுல தமிழ்ல வந்து குடமுழுக்கு விழா நடத்திட்டோம், சந்தோஷம், நடத்துங்க, நாங்க வேணான்னு சொல்ல. குடமுழுக்கு திருவிழா நடத்துறதுலையோ கும்பாபிஷேகத்தில் நடத்துறது ஏன்னா எங்க சாமிக்கு எல்லா மொழியும் தெரியும், அதனால நீங்க அதில் நடத்துங்க. ஏன் ஒரே ஒரு மசூதியில போய் தமிழ்நாட்டில் நீ வந்து மசூதியில தொழுகு நடத்துற, தமிழ்ல தொழுகு நடத்துன்னு சொல்ல முடியுமா? சொல்ல தைரியம் இருக்கா, திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? திமுக காரங்க யாராவது ஒருத்தர் போய் சொல்லுங்க, நீங்க அமைச்சர்னு சொல்லிட்டு நான் தமிழ்நாட்டோட அமைச்சர் நான் சொல்றேன் நீ உடனே மாத்துன்னு சொல்லு பார்ப்போம். சிறுபான்மைத்துறை அமைச்சரை போய் சொல்லுங்க, நான் தான் சிறுபான்மைத்துறை அமைச்சர், நீங்க வந்து உடனே மாத்துங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது. தமிழ்ல ஒரு வேளை தொழுகை பண்ண சொல்லுங்க. நீங்க மொத்தம் எல்லாம் வேண்டாங்க, ஒரே ஒரு வேளை 5 வேளை தொழுகையில ஒரு வேளை தொழுகை தமிழ்ல பண்ண சொல்லுங்க. அவங்க எல்லாம் தமிழர்களா இல்லையா? யார் தமிழர்கள்? நீங்க அவங்க எல்லாம் தமிழர்கள் சொல்லி தமிழர் திருநாள் பண்டிகையில அவங்களுக்கு சிறப்பு தொகுப்பு எல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா அவங்க நாங்க அரபில தான் பாடுவோம், அரபில தான் ஓதுவோம்னு சொல்றாங்க. ஏன் அங்க சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஆனா அவங்க தமிழர்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. ஆனா அவங்க என்னைக்கும் சொல்லல நாங்க தமிழர் பண்பாடா இருக்கக்கூடிய நெற்றியில குங்குமம் விபூதியை வைக்கிறது இல்ல, தமிழர்கள் இருக்கக்கூடிய தமிழர்கள் பேசக்கூடிய மொழியை நாங்க பேசுறது இல்ல. எங்களுடைய கடவுளுக்கு அது பிடிக்காதா என்னன்னு தெரியல, அதனால நாங்க அந்த மொழியில பேச மாட்டோம். எங்க இந்து மதத்தை பத்தி அது பிரச்சனையே கிடையாது. எல்லா மொழியும் எங்களுக்கு சாமிக்கு தெரியும். இந்த மொழி தான் இல்லை, எந்த மொழியை வேண்டாலும் எங்க சாமிக்கு தெரியும். அதனால எங்களை பத்தி அதை பத்தி கவலையே இல்லை. சந்தோஷமா தமிழ்ல சொல்லு, யாருக்கு விருப்பமோ எந்த மொழியில வேண்டுமானாலும் பாடட்டும். இங்கிலீஷ்ல சொல்லணுமா சொல்லிக்கோ, வேண்டான்னு சொல்ல. என்னுடைய பிரார்த்தனை நான் ஆங்கிலத்திலாம் எனக்கு தெரியும் அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வர ஆங்கிலத்திலாம் பிரார்த்தனை பண்ணா பண்ணிட்டு போ, வேணான்னு சொல்ல. அதனால எல்லா மொழியும் எங்களுக்கு வந்து இந்த மொழி இல்லை, இது இல்லை, இது பிரச்சனை, இதெல்லாம் இவங்களா தூண்டி வர்ற விஷயம். ஒரு மொழியில தமிழ்நாடுல பல இடங்கள்ல பிரார்த்தனையில வழிபாட்டு மொழியாக சம்ஸ்கிருதம் பல மாநிலங்கள்ல குறிப்பா தமிழ்நாட்டுல எல்லா கோவில்கள்லயும் இருக்கு வழிபாட்டு மொழி. மந்திர மொழி, அது மந்திர சொற்கள். நீ அது கூடாது தமிழ்னு நேற்றுக்கு பிரதமர் வந்து உங்க முகத்துல எல்லாம் முகத்திரையை கிழிச்சிட்டு போனார. நீங்க தமிழ்னு பேசுறீங்க, கடைசியில தமிழ்ல கையெழுத்து கூட போட மாட்டீங்களா? ஏன் நாங்க அவர் பிரைம் மினிஸ்டரோட கையெழுத்து பாத்துறீங்களா? அவருடைய தாய்மொழி குஜராத்தில தான் கையெழுத்து போடுறாரு. அவருக்கு ஹிந்தி மொழி தெரியும், பல மொழி தெரியும், ஆனா அவருடைய தாய்மொழி குஜராத்தில தான் கையெழுத்து போடுறாரு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருடைய கையெழுத்தாவது எடுத்து பாருங்க, தமிழ்ல இருக்கா பாருங்க. லெட்டர் எழுதுறாங்க, இவங்களுக்கு பல லெட்டர்ஸ் எழுதுறாராம். பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு எனக்கு வரக்கூடிய அனைத்து கடிதங்கள்லயும் ஆங்கிலத்துல தான் கையெழுத்திடப்பட்டிருக்கிறதுன்னு. இதை விட ஒரு அசிங்கம் தேவையா? சும்மா பேருக்கு இவங்க சொல்றது எல்லாம் சட்டமன்றத்துல பேசுறதா இருக்கலாம், வெளியே பேசுறதா இருக்கலாம், இதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய செயல். இப்போ தமிழகத்திற்கு வந்து பிரதமர் அவர்கள் வந்துட்டு போயிருக்காரு. ஆனா வந்து தமிழக முதல்வர் அவர்களை வந்து வரவேற்கவும் போகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திற்கு ஒரு பிரதமர் வராங்க, ஒரு ஜனாதிபதி வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தமிழக அரசினுடைய கடமை இல்லையா? அதை வந்து தவறிட்டாரு அப்படிங்கிறதுல மன்னிப்பு கேட்கணும்னு அண்ணாமலை நிச்சயங்க. இது ரொம்ப மன்னிக்க முடியாத தவறான ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு விஷயம். நீங்க முதல் முறையா தமிழ்நாட்டுக்கு இந்த அம்மா திரௌபதி முர்மு நம்முடைய ஜனாதிபதி தமிழ்நாட்டுக்கு வராங்க. அப்ப இவர் போய் வரவேற்கல. அதே மாதிரி நேற்றைக்கு நம்முடைய பிரதமர் வரார். பிரதமர் வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கான ஒரு பெரிய திட்டத்தை செயல்படுத்திட்டு அதை துவக்கி வைக்கிறதுக்கு வர்றார். இது வந்து ஏதோ புதுசா அதாவது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் ஓபன் பண்றது அது வந்து ஒரு பெரிய தமிழ்நாட்டு நிலையான ஒரு விஷயம். தமிழ்நாட்டுல ஒரு இன்னொரு 100 ஆண்டுகள் அது இருக்க போற விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை துவக்கி வைக்க வர்றார். இவர் 5 ஆண்டுகள் தான் இருக்க போறார். அடுத்து இவர் வராரா வரமாட்டாரா, நம்முடைய மூணாகானா ஸ்டாலின் ஜெயிச்சு வரப்போறது இல்லை, அதெல்லாம் வேற. அந்த முறை ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அங்க வந்து உங்களுடைய கல்வெட்டுல உங்க பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை கூட பயன்படுத்திக்க தெரியல. நான் என்னன்னா மூணாகானா ஸ்டாலினுக்கு இதெல்லாம் தெரியாது. அடிப்படையில எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது தெரியாம இருக்காரு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போ ஆலோசனை கொடுக்கிறவங்க வந்து ஒரு பிரதமர் அவர்களை வந்து வரவேற்க தவறிட்டா அது வந்து சட்டப்படி வந்து அது தவறு இல்லையா? அவங்களுடைய கடமையை செய்ய தவறுனா அதற்கான நடவடிக்கைகள் வந்து அரசாங்கம் எடுக்கும் இல்லையா? இல்லைங்க, இதெல்லாம் சட்டம்லாம் எதுவும் இல்லை. ஜனநாயகத்துல
இதெல்லாம் வந்து ஒரு மரபு. இந்த மரபு பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய மரபு. அதாவது நம்முடைய நாட்டினுடைய முதல்வரோ பிரதமரோ ஜனாதிபதியோ வரும் பொழுது அவர்களை வரவேற்க வேண்டியது இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் செய்ய வேண்டிய விஷயம். அதை செய்ய தவறு இருக்காரு. அதனால முதல்வருக்கான தகுதியை இழந்திருக்கார். அவர் முதல்வருக்கான தகுதி என்னைக்கும் வந்ததில்லை, இருந்ததில்லை. இப்ப முதல்வராக இருக்காரு. தகுதி இல்லாத ஒரு முதல்வராக இருக்கையில உட்கார்ந்து இருக்காரு. முதல்வர் அவர் தான், ஆனா ஆட்சி அவரது இல்ல. ஆட்சி அவர் பண்ணல, முதல்வர் அவர் தான். ஆனா நாற்காலியில் மட்டும்தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. யார் ஆட்சி பண்றாங்கன்னு தான் தெரியல, யாருக்கும் தெரியல. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சியை யார் நடத்துறாங்க, யார் தலைமை தாங்குறாங்க, யாருக்கும் தெரியல. ஏதோ ஒரு சக்தி பின்னால இருந்து இயக்குது. அந்த சக்தி எதுன்னு தான் தெரியல. யாரோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் நிர்வாகம் பண்றதுல யாரோ செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா முன்னாடி இவரை உட்கார வச்சிருக்காங்க. இந்த சினிமாவில் வர மாதிரி மாப்பிள்ளை இவர் தான், ஆனா இவர் போட்டுங்கிற ட்ரெஸ் அவரது இல்லைங்கிற மாதிரி. இவர் தான் முதல்வர், இவர் தான் 1வது அமைச்சர். ஆனா இவர் எந்த துறையை பத்தியும் தெரியாது. ஏதாவது ஒரு துறையை பத்தி கேட்டு, ஒரு விஷயத்தை பத்தி கேட்டு, நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. நேற்றுக்கு முன்ன ஒரு 26ஆம் தேதி வக்ஃப் போர்டு பத்தி ஒரு சட்ட தீர்மானத்தை போடுறாங்க. அமுல்படுத்த வேண்டாம், சட்ட திருத்தம் வேண்டாம்னு சொல்லி. தயவு செய்து நம்ம தலைவர் மூணாக்கானா ஸ்டாலினை ஏதாவது ஒரு பத்திரிகைக்காரங்க கூப்பிட்டு உட்கார வச்சு, எந்த ஒரு மீடியாவாவது கூப்பிட்டு வச்சு, ஐயா என்னங்க வக்ஃப் போர்டு, அதுல என்ன சட்ட திருத்தம் இவங்க கொண்டு வராங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஏதோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. நீங்க ஒரு முதல்வர் பாருங்க, கடந்த ஒரு 15 நாள் பத்திரிகை எடுத்து பாருங்க. தினசரி மத்திய அரசாங்கத்தை கண்டிச்சு அறிக்கை கொடுத்துருது, மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுறது. ஏங்க தமிழ்நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குங்க. மக்கள் இன்னைக்கு தினசரி மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை பத்தி கவலைப்படல. தினசரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிக மோசமா இருக்கு. பல பள்ளிக்கூடங்கள்ல சின்ன குழந்தைகளை எல்லாம் தூக்கிட்டு போய் பாலியல் பலாத்காரம், வன்கொடுமை நடக்குது. இவ்வளவு நடக்கிற விஷயங்கள், இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம தினசரி ஒரு மடைமாற்றக்கூடிய வகையில மத்திய அரசாங்கத்தை கண்டிச்சு அறிக்கை கொடுக்குது. இதே வேலையாவா ஒரு மாநில முதல்வர்? இருக்குமா முதல்வர்? இதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்தாங்க மக்கள். உங்களால முடியலன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. அவர் ஊட்டியில இருந்துகிட்டு சொல்றாரு, பிரதமர் அவர்கள் வந்து ஒரு உறுதிமொழியை வந்து தமிழகத்திற்கு கொடுத்துட்டு போகணும். டீலிமிட்டேஷன்ல வந்து ஒரு தொகுதி கூட குறையாது. அதே மாதிரி வந்து எங்களுடைய தமிழகத்திற்கு வந்து வர வேண்டிய நிதியை வந்து நாங்க தருவோம் அப்படிங்கிறது. ஏன்னா எந்த மாநிலமும் கையில் எடுக்காத டீலிமிட்டேஷனை நாங்கள் எடுத்து மற்ற மாநிலங்களுக்கும் வந்து தெளிவுபடுத்தியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நீங்க கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அமித்ஷா கொடுத்தாரு. அதுக்கு என்ன ஆச்சு? உள்துறை அமைச்சர். இதெல்லாம் யாரோட டிபார்ட்மெண்ட் கீழே வருது? உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சரே தமிழ்நாட்டில் இந்த டீலிமிட்டேஷனால டீலிமிட்டேஷனை பத்தி நம்ம ஆரம்பிக்கல. டீலிமிட்டேஷனே வந்தாலும் கூட, தொகுதி மறுவரையறை வந்தா கூட தமிழ்நாட்டில் எண்ணிக்கை குறைய போறதில்லை. 1-2 கூடுதலால் ஆனாலும் ஆகுமே தவிர குறைய போறதில்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா உள்துறை அந்த அமைச்சகத்தினுடைய பொறுப்பு அமைச்சரே முழுக்க சொல்லியாச்சு. வேற என்ன வேணும்? சரி, இதெல்லாம் உண்மையிலேயே உங்களுக்கு இதெல்லாம் அக்கறை இருக்குன்னு வச்சுங்க. நீங்க கடிதம் போட்டீங்கல்ல, எல்லா கடிதத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்க பிரதமருக்கு தானே கடிதம் எழுதிங்கிறீங்க. ஐயா பிரதமரே இங்க வந்திருக்காரு, உடனடியாக நான் போய் எல்லாத்தையும் கொடுத்துப்பா ஐயா இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன், நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுங்க, நீங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உறுதிமொழியை கொடுங்க. இதெல்லாம் அங்க போய் நேரில் கேட்க வேண்டியது தானே. என்னப்பா சும்மா அரசியல் பண்ணிக்கிறீங்களா? நீங்க அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவீங்கன்னு கேள்வி கேட்பீங்க. நீங்க அவியல் தான் பண்ணிங்கிறீங்க. இந்த அரசியல் பண்றது அவியல் பண்றதை விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு எதையாவது உருப்படியா செய்யறத பாருங்க. அதை விட்டுட்டு நீங்க சும்மா உட்காந்துட்டு பிரதமர் இங்க இருக்காரு, பிரதமர் பல்வேறு விஷயங்களை துவக்கி வைக்கிறாரு. இதெல்லாம் விட்டுட்டு ஒரு லிஃப்ட் மாதிரி ஒரு பெரிய பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் ஒரு பெரிய டெக்னாலஜி நாம வளர்ந்துருக்கோம். தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இதை கொடுத்துருக்கு. மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக இது உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை. நீங்க இந்த வழியா கிராஸ் பண்ணக்கூடிய எல்லா கப்பல்ல பார்க்கணும், இது ஒரு பெரிய லிஃப்ட் இப்படி மேல மாதிரி பிரிட்ஜ் அப்படியே மேல போகுது. இதெல்லாம் பார்க்கறது சந்தோஷமா இருக்கும்.
நிச்சயமா மறக்க மாட்டான். அந்த துவக்க விழாவில் நானும் இருந்தேன்னு நீ அடுத்த வருஷம் முதல்வரா இருக்க போறது இல்லை, ஆனாலும் உங்க மனசுல நான் தான் இந்த துவக்கி வைக்கிறதுல கூட இருந்தேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பாவம், அந்த வாய்ப்பு இல்லாம போச்சு உங்களுக்கு. அவர் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் தமிழிசை அவர்களும் சொல்றாங்க. எதுக்காக ஊட்டியில போய் என்ன பண்ணாரு? இப்ப ஊட்டியில போய் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இல்ல அதுதான் எங்களுடைய கேள்வி. ஊட்டியில போய் என்ன பண்ணாரு? ஊட்டியில போய் என்ன பண்ணாரு? ரொம்ப முக்கியமான வேலையா அங்க போய் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சும்மா அங்க உட்கார கூடாது, அதனால நாங்க ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி அங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க ஒரு எம்ஆர்ஐ மெஷினை பார்த்துக்கிட்டு, அதுவும் மத்திய அரசாங்கத்தினுடைய விஷயம், அதெல்லாம் அதை போய் பார்த்து நான் பார்வையிட்டேன், துவக்கி வச்சேன் இப்படின்னு சும்மா ஒரு பேருக்கு. நீங்க பாருங்க, இதுவரைக்கும் இல்லாத எந்த ஒரு சமயத்திலையும் கூட எந்த ஒரு மாநில அரசாங்கமும் கூட மத்திய அரசாங்கத்தோடு ஒரு இணக்கமான சூழ்நிலையிலோ இருந்தா மட்டும்தான் எல்லா விஷயம் கொடுக்க முடியும். ஆனா நீங்க இணக்கமான சூழ்நிலையோ இல்லை எதிரி மனப்பான்மையோட இருந்தா கூட இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களை வச்சு அரசியல் பண்ணிட்டீங்களே, தமிழ்நாட்டு மக்களை அடமானம் வச்சு அரசியல் பண்ணிட்டீங்க, ஏமாத்தக்கூடிய வேலையில. நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்தாங்க, தமிழ்நாட்டு மக்கள் மேல எனக்கு அக்கறை இருக்கு, தினசரி கடிதம் எழுதினேன். ராமேஸ்வரத்துல தமிழ்நாட்டு மீனவர்கள், இந்திய மீனவர்கள் கடல் எல்லையை தாண்டி போனாங்க, அங்க இருக்கக்கூடிய இலங்கை படகுல இலங்கை ராணுவம் வந்து இவங்களை எல்லாம் பிடிச்சி வச்சுட்டாங்க, போட்டெல்லாம் மீட்கல, இதெல்லாம் இருக்கு. இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, நீ கடிதம் எழுதிருக்கல, 40 கடிதம் எழுதிருக்கீங்க. 40 கடிதத்தையும் ஐயா அது பாருங்க, நான் வந்து இத்தனை கடிதம் எழுதிருக்கேன், இதுக்கெல்லாம் தீர்வு இல்லை, நீங்க ஏதாவது பண்ணுங்க. நேற்றுக்கு முந்தின நாள் நேரம் எங்க இருந்து வராரு? இலங்கையில இருந்து தானே வராரு. ஐயா இலங்கையில போனீங்களா, ஏதாவது பேசுனீங்களா, ஏதாவது எங்களுக்காக தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக ஏதாவது உருப்படியா ஏதாவது நடந்ததா, இதெல்லாம் கேட்டிருக்கலாம்ல. நேரடியா நீங்க உட்கார்ந்துட்டு கடிதம் எழுதுறது சரியா, நேரடியா நான் உங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்க. அதே சமயத்துல நான் கடிதம் எழுதிட்டு இருக்கேன், நான் திடீர்னு ஒரு வாய்ப்பு, நீங்களே நான் இருக்கிற இடத்துக்கு வரீங்க, யாருக்கு? உங்களுக்கு தான் நான் கடிதம் எழுதிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? நேரடியா வந்து உங்ககிட்ட நான் என்ன விஷயம் கடிதம் எழுதணும்னா அது சம்பந்தமா கேள்வி கேட்டிருப்பேன், அதை பத்தி அதை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்பேன். நிச்சயமா நான் இங்க வந்து நீங்க இங்க வந்திருக்கும் போது நான் வெளியூர்ல போய் உட்கார்ந்துட்டு இருப்பேன்னா என்ன? ஓய்வு எடுக்கிறதுக்காக குழுன்னு ஊட்டியில போய் உட்கார்ந்துட்டு இருப்பேன்னா என்ன? அதே வேலையை தான் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் செஞ்சிருக்காரு. இலங்கைக்கு சென்ற பிரதமர் அவர்கள் வந்து கச்சத்தீவை பற்றியும் தமிழக மீனவர்களை பற்றியும் எதையும் பேசவே இல்லை, அவர்களை பற்றி கவலைப்படவே இல்லை அப்படின்னு ரகுபதி அவர்கள் சொல்றாரு. 10,000 மீனவர்கள் 10,000 தமிழர்களுக்கு வீடு கட்டி தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன? அது யாருக்கு? நீங்க கவலைப்படல. 2009 1.5 லட்சம் முள்ளிவாய்க்கால்ல 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது இங்க 3 மணி நேரம் உண்ணாவிரதம் நடத்தி மக்களை ஏமாத்தினவங்க. உங்களுக்கு என்ன இதை பத்தி? நீங்க தாங்க ஏமாத்துற கூட்டம். அங்க என்ன பேசியிருக்காங்கன்னு என்ன உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரியுமா? நீ போய் கேட்டியா? நாங்க ஐயா பிரதமரை பார்த்தாலும் ஐயா இந்த கச்சத்தீவு நாங்க தான் தெரியாம கொடுத்துட்டோம், நாங்க தான் எங்க கருணாநிதி தான் வந்து இது வந்து தமிழ்நாட்டு மக்களை நான் வேற மாதிரி திசை திருப்பிக்கிறேன், நீ பாட்டு கொடுக்கறத கொடு, நான் இது கண்டுக்கல, நான் அடிக்கிற மாதிரி நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழற மாதிரி அழறேன் அப்படியெல்லாம் சொல்லி நம்ம கருணாநிதி சொன்னார, அந்த மாதிரி ஏதாவது நேரு கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்களா என்ன? நாங்க தப்பு பண்ணிட்டோம், நாங்க வந்து தெரியாதனமா நேரு தூக்கி கொடுக்குறான்னு போது பரவாயில்ல கொடுங்கன்னு சொல்லி நாங்க அமைதியா வாயை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம். அன்னைக்கு கச்சத்தீவுல தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதிக்க போறாங்கன்னு தெரிஞ்சும் கூட நாங்க அதை தூக்கி கொடுத்தோம், அதுக்கு நாங்க ஆதரவா இருந்தோம் அப்படி சொல்ல வேண்டியது தானே? நாங்க பண்ணிட்டோங்க, தயவு செய்து ஏதாவது மீட்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, போய் கேளுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக, மீனவர்களுடைய நலனுக்காக போய் காலில் விடுங்க. எப்படியாவது அப்ப காஷ்மீர்ல இதுல இலங்கையில போய் அங்க இருக்கக்கூடிய அதிபர்களுடைய காலில் விடு. ஐயா எங்க அப்பன் தெரியாம செஞ்சிட்டாரு, எங்க அப்பனுக்கு அறிவு கிடையாது, அதனால இந்த இடத்த தூக்கி கொடுக்கிறாரு அப்படின்னு ராகுல் காந்தி நீங்களும் கூட போங்க. மூணாக்கான ஸ்டாலினும் ராகுல் காந்தியை கூட கூட்டிட்டு போங்க. எங்க தாத்தா இது மாதிரி பண்ணாரு அறிவு கிட்டத்தனமா, எங்க அப்பா அப்படி பண்ணாருன்னு மூணாக்கான ஸ்டாலின் 2 பேரும் போய் கேளுங்க, காலில் விடுங்க. காலில் விழுதாத இடத்த வாங்கி கொடுங்க. அப்பதான் தமிழ்நாட்டு மக்கள் மீனவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பா இருக்க முடியும். நீங்க கடல் எல்லையே மாறுது இல்ல, கச்சத்தீவுன்னு ஒரு நம்முடைய லாஸ்ட் பவுண்டரி, அதுல இருந்து எத்தனை நாட்டிக்கல் மைல் அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. நம்முடைய பவுண்டரி கச்சத்தீவா இருக்கும் பொழுது கச்சத்தீவுல இருந்து ஒரு பல நாட்டிக்கல் மைல், கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்டிக்கல் மைலோ ஏதோ கணக்கு சொல்றாங்க, அவ்வளவு தூரத்துக்கு நாம மீன் பிடிக்க முடியும் நம்முடைய எல்லை. இப்ப என்ன ஆச்சு? கச்சத்தீவே வந்து கச்சத்தீவு ஒட்டின மாதிரி இருக்கக்கூடியதுல பவுண்டரி முடிஞ்சு போகுது. ஆகையினால அதை தாண்டி போகவே முடியல. மீனவர் அதுக்கு மேல போனாதான் மீன் பிடிக்க முடியும், அவன் வாழ்வாதாரம் இருக்கும். அதனால இதெல்லாம் நீ மனசுல நினைச்சிட்டு உண்மையிலேயே உனக்கு இந்த தீர்வு வரணும், மக்கள் மீனவர்கள் பாதிக்கப்படக்கூடாது,
இழந்த நிலப்பரப்பை மீட்கணும்னு சொன்னா போய் காலில் விழு, மன்னிப்பு கேளு, ஐயா தயவு செய்து கொடுத்துருன்னு போய் கேளு. அதை விட்டுட்டு கடிதம் எழுதிக்கிட்டு இல்லை யார் அந்த நடவடிக்கையை ஈடுபட வேண்டுமோ தமிழ்நாட்டில் இந்தியாவில் பாரத நாட்டினுடைய பிரதமர் தான் செய்யணும், அவர்கிட்ட போய் விழு. அதுக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க, அதுக்கு தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன்களுக்காக தானே தேர்ந்தெடுத்தாங்க. அதை செய்யறத விட்டுட்டு ஊட்டியில் போய் குழு குழுன்னு உங்க வீட்டம்மாவோட போய் ரெஸ்ட் எடுக்குவா உங்களை அனுப்பிச்சு விட்டாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. அதனால இது ஏற்க முடியாத தவறு. நீங்க இதே மாதிரி தான் முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டுக்கு நம்முடைய பட்டியலின சகோதரியாக ஒருத்தர் நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார், நம்முடைய திரௌபதி முர்மு அவர்கள் வரும் பொழுது கூட போய் வரவேற்கல. அதனால நீங்க மனிதர்களை மதிக்க கூட தெரியாதவர்களா இருக்கீங்க. ஒரு எல்லாருக்கும் பெருமை, நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமை, பட்டியலின சகோதரி ஜனாதிபதி ஆயிருக்காங்கன்னு. ஆனா உங்களுக்கு பட்டியலின சகோதரின்னா அவ்வளவு கேவலமா? போய் வரவேற்க மாட்டீங்களா? போகவே இல்லையவர் பேசுறதுதான் நாங்க சமூக நீதி, ஆனா செயல்ல சமூக நீதி எல்லாம் கிடையாது, சும்மா ஏமாற்றுவேன். அப்படிதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கு. காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல் இனப்படுகொலை, போர் கிடையாது, இனப்படுகொலை அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சீதாராம் யெச்சூரி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து சார்? சரி, நல்லது. காசால இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் மேல நடத்துறது என்ன? இஸ்ரேலுக்குள்ள டெல் அபீவுல, ஜோர்டான்ல இங்கெல்லாம் தாக்குதல் நடத்துறாங்களே, அதுக்கு பேர் என்ன? அது என்ன படுகொலை? அது போரா? என்னது அது? நீங்க பாலஸ்தீன்ல இருந்து மக்கள், அதாவது அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்கள் திட்டமிட்டு நாட்டுக்குள்ள தாக்குதல் நடத்தும். உதாரணத்துக்கு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அந்த பகுதியில் பயங்கரவாத குழுக்கள் முகாம்கள் அமைத்து தங்கி அங்க பயங்கரவாத பயிற்சியெல்லாம் எடுத்து அங்கிருந்து இந்தியாவுக்குள்ள வெடிகுண்டு வைக்கிறது, இதெல்லாம் நடத்துறாங்க. அப்ப இது போருன்னு சொல்லுவீங்களா? இனவாத குழுக்கள் அழிப்பு, இனவாத அழிப்புன்னு என்ன சொல்லுவீங்க? நாம போய் தாக்குதல் நடத்துறோம், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். எங்க கேம்ப் நடக்குதோ, எங்க இந்த தீவிரவாத குழுக்கள் தங்கி இருக்காங்களோ, இரவோட இரவா போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துறோம். அங்க இருக்கிற குழுக்களை எல்லாம் அழிக்கிறோம், அங்க இருந்த முகாம்களை எல்லாம் அழிக்கிறோம். அதுக்கு பேர் என்ன? என் மேல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது, என் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஆகையினால நான் போய் அங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்கள் அவங்களுடைய முகாம்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கிறார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ரொம்ப தைரியமான ஒரு முடிவு எடுத்தாங்க. இதே மாதிரி ஒரு விஷயம்தான் ஜோர்டான்ல, அதாவது இஸ்ரேல்ல நடந்துட்டு இருக்கிற விஷயம். இஸ்ரேலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை சார்ந்த பயங்கரவாத குழுக்கள் மிசைல கொண்டு அடிச்சாங்க. 1000 மிசைல் வரிசையா வச்சு அடிக்கிறான். அங்க இருக்கக்கூடிய, அதாவது பூமிக்கு கீழே போய் ஒளிஞ்சிட்டு வாழக்கூடிய இடம், அந்த இடத்துல போய் இருக்கு. அது சாதாரண மிசைல் அடிச்சாலாம், ஒரு மிசைல் அடிச்சாலாம் போகாது, உடையாது. அவ்வளவு கட்டுமானத்துல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இடம். அதுல 1000 மிசைல வச்சு அடிச்சு அங்க இருக்கிற மக்களை சாகடிக்கிறான். அப்ப அந்த நாட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா? என்னோட சொந்த நாட்டுல என்னுடைய மக்களை, அப்பாவி மக்களை படுகொலை செய்யக்கூடிய இந்த பயங்கரவாத இயக்கங்களுக்கு ஆதரவு கொடுப்பவர்களை தாக்குதல் நடத்தணுமா வேண்டாமா? அதான் பண்ணிருக்காங்க. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் ஏதாவது எதுக்காவது ஆதரவு கொடுத்தாங்கன்னா, ஏதாவது சொன்னாங்கன்னா அது நிச்சயமா நம்ம நாட்டுக்கு நல்லது. ஏன் கம்யூனிஸ்டுகள் அவங்களுக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறான்? நீங்க இந்த நாட்டோட ஸ்டாண்ட் என்ன? பிஜேபியோட ஸ்டாண்ட், பிஜேபி அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் இஸ்ரேலுக்கு கூடவே இல்லை, இஸ்ரேல் கூட நெருக்கமே காமிக்கல. ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா வளைகுடா நாடுகள் உட்பட, பாலைவன நாடுகள், பாலஸ்தீன் உட்பட பல நாடுகள், முஸ்லீம் நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக என்ன கொடுக்காம போயிடுவாங்களோ அப்படியெல்லாம் நினைச்சிட்டு பயந்துட்டு இருந்தாங்க. அதனால இவங்க தீவிரவாதம்னு தெரிஞ்சும் கூட அவங்க வாய் திறக்காம மௌனிய வேடிக்கை பார்த்துருந்தாங்க. எங்க நாம இஸ்ரேலோட க்ளோஸா இருந்தோம்னா, யூதர்களோட க்ளோஸா இருக்கோம்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள்லாம் கோச்சிப்பாங்களேங்கிறதுக்காக அதை பத்தி பேசாம பயங்கரவாதத்தின் மூலமாக அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கான முயற்சி நடக்குதுன்னு தெரிஞ்சும் கூட வாய் மூடிட்டு அமைதியா இருந்தாங்க. ஆனா இஸ்ரேலுங்கிற ஒரு சின்ன நாடு, அந்த நாடு அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை ரொம்ப கம்மி. அந்த மக்கள் தொகையை வச்சு, ஆனா டெக்னாலஜியில மிகப்பெரிய வளர்ச்சியோட இருக்கக்கூடியவங்க. நாம பயன்படுத்தக்கூடிய அத்தனை எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸும் அங்கதான் கண்டுபிடிச்சிருக்காங்க.
அவ்வளோ உலகம் முழுக்க பல தொழில்களை செய்யக்கூடியவங்க யூதர்கள். அவங்க உலக நாட்டில் பல நாடுகள்ல இருந்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக அவங்க திருப்பி தாக்குறாங்க. இந்த திருப்பி தாக்கக்கூடிய விஷயத்தை தான் உடனே அங்க இஸ்லாமியர்கள் மேல தாக்குதல் நடக்குது. இஸ்லாமியர் மேல தாக்குதல் நடத்த திட்டமிடுறாங்கன்னா இல்ல, அங்க எந்த குழுக்கள், எந்த தீவிரவாத குழு, எந்த பயங்கரவாத குழு தாக்குதல் நடத்தியதோ அவர்கள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சி நடக்குது. அதுதான் நடந்தது. ஆனா இவங்க ஓட்டுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியும் அப்படிதான். நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல ராகுலோட சிஸ்டர் பிரியங்கா வத்ரா அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பேக் எடுத்துட்டு வராங்க, சேவ் பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லி. எங்க பார்லிமெண்ட்டுக்கு சேவ் பாலஸ்தீன் கொண்டு வரக்கூடிய ரொம்ப அவ்வளோ தைரியமா சேவ் பாலஸ்தீன் கொண்டு வரணும்னு நினைச்சு கொண்டு வரீங்க. ஏன்னா மக்கள் அங்க பாதுகாக்கணும்னு சொல்லுங்க, அதனால கொண்டு வரீங்க. அப்படி எடுத்துக்கிட்டா பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல இந்துக்கள் மீதான தாக்குதல், இந்துக்களை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எவ்வளவு மிகப்பெரிய இனப்படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு அங்க இந்துக்கள் மேல ஷேக் ஹசீனா அங்கிருந்து பதவி விலகின பிறகு பதவி விலகி ஒரு ராத்திரியோட ராத்திரியா இந்தியாவில் தஞ்சம் அடைகிறாங்க. மறுநாள் முழுக்க அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது திட்டமிட்டு தாக்குதல், நீங்க எல்லாம் இந்தியாவுக்கு ஓடி போங்கன்னு சொல்றது, அங்க இருக்கக்கூடிய பெண்களை கற்பழிக்கிறது, இதெல்லாம் நடந்தது. ஏன் அன்னைக்கு பாகிஸ்தான் இது பங்களாதேஷ் இந்துஸ்ன்னு ஏன் சொல்லல? உங்களுக்கு அதுவும் உயிர் தானேங்க. ஹிந்து உயிர்னா அவ்வளவு இலக்காரமா உங்களுக்கு? நீங்க இதே கம்யூனிஸ்டுகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்டுகள் நேற்றுக்கு நடந்த மாநாட்டில், மதுரையில் நடந்த மாநாட்டில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்டுகள் ஏன் பங்களாதேஷ் இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல? ஏன் அது உங்களுடைய அப்ப மதத்தை பார்த்துதான் உங்க மனித உயிரை இழப்பு இதெல்லாம் பத்தி முடிவு பண்ணுவீங்களா? அங்க நடக்கக்கூடிய தாக்குதலையே தமிழகத்திற்கு அரசியலாக பயன்படுத்திக்கிறாங்க. அதான் நீங்க இதெல்லாம் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், பர்டிகுலரா முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட். முஸ்லிம்களை பாருங்க, எங்கேயோ ஏதோ நடந்தாலும் நாங்க விடுறதில்லை. முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்ட அவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். அதனால நீங்க எல்லா ஒட்டுமொத்த ஓட்டையும் எங்களுக்கே போடுங்க. உங்களை எப்பவும் நான் பிச்சைக்காரனாவே வச்சிருப்பேன். உனக்கு அறிவு வளரவே கூடாது. அதே நிலையில நீ என்ன நிலையில இருக்கியோ, இன்னைக்கு இப்ப எப்படி இருக்கியோ அப்படியே தான் இருக்கணும். அதுக்கு மேல நீ வளர்ந்துடக்கூடாது. நீ வளர்ந்து யோசிக்க ஆரம்பிச்சுன்னா நீ எனக்கு ஓட்டு போட மாட்டேன். அதனால நீ இப்படியே இரு, உனக்கு நான் எல்லா உதவியும் சிறுபான்மையினுடைய பாதுகாவலனாக நான் இருந்துகிட்டே இருப்பேன், உன்னை வளர்ந்து விடவே மாட்டேன் அப்படின்னு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு. அதனால இவங்களுடைய நோக்கம் இந்துக்களுக்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் இந்துக்களுக்கு எதிரான கட்சியாவே நிற்கிறது. யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிமுகவினர் எழுப்பி இருந்தாங்க. டாஸ்மார்க்ல 1000 கோடி விவகாரத்தை பத்தி சட்டப்பேரவையில பேசணும் அப்படிங்கும் பொழுதே யார் அந்த தியாகி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்ப வச்சிருக்காங்க. யார் அந்த தியாகினா டாஸ்மார்க்ல யார் அந்த தியாகின்னு கேள்வி கேட்கிறாங்க. யார் தெரியலையே, யார் அது நீங்களே சொல்லுங்களேன். யார் அந்த தியாகியா? பாவம் 10 ரூபாய் கூட அவரை சொல்றாங்களா என்ன? யார சொல்றாங்க? அதாவது திமுகவை தான் கேள்வி எழுப்புறாரு இபிஎஸ் அவர்கள். யார் அந்த தியாகி அப்படின்னு அதான் நானும் கேக்குறேங்க. வெறும் 10 ரூபாய் மட்டும் வாங்குற பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறவர் அவர் தியாகின்றாரா? இல்ல சொந்த தம்பி காணாம போய் கூட இத்தனை வருஷம் கண்டுபிடிக்க முடியாம அமைதியா அமைச்சர் பதவியை சொகுசா அனுபவிச்சுட்டு இருக்காரு, அதனால அவர் தியாகி. 9ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருக்காங்க சார். ஆமாங்க, நிச்சயம் 9ஆம் தேதி ஆஜராகட்டும். ஆஜரானே அதுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. நீங்க வரிசையா தமிழ்நாட்டில் இந்த ஊழல் பண்ணுவாங்க. அண்ணாமலை சொன்னார்ல, அண்ணாமலை சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டே வருது பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கு தான் ரகுபதி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. பாஜக அதிமுக சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே இது அமலாக்கத்துறை செயல்படுத்துது. பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சியில் அமலாக்கத்துறை இருக்கு. நீங்க இது திமுக கூட்டணி ஆட்சியில தானே காவல்துறை இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாராவது இந்த ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய முகத்தை, ஊழல் முகத்தை தோலுரிச்சி காட்டினா உடனே கைது பண்றீங்கல்ல. கைது பண்ணி ராத்திரியோட ராத்திரியே ஜெயிலுக்கு அனுப்புறீங்க இல்ல, பண்றீங்களா இல்லையா? அப்படி யாராவது கேள்வி கேட்டானா அவன் வீட்டில் எடுத்து போய் மலத்தையும் மூத்திரத்தையும் கொண்டு போய் கக்கூசை கொட்டிட்டு வருவீங்க. அவனை கைது பண்ணாலும் உடனே நீதிமன்ற ஜாமீன்ல வெளியே வர மாதிரி ஒரு 3 பேர் கைது பண்ணுவீங்க. நல்லா தெரியுது எவ்வளவு பேர் ஈடுபட்டாங்க, எல்லாம் இந்த விஷயம் தெரியுது. போலீஸே சொல்றாரு, நான் உன்னை போய் சும்மா பேசிட்டு வருவீங்க, சும்மா ஏதாவது பண்ணிட்டு வருவீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன உள்ளெல்லாம் போய் அடிச்சு கிடிச்சு இவ்வளவு பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு போலீஸே சொல்லுது. அப்ப போலீஸே முன்னிருந்து இந்த விஷயத்தெல்லாம் நடத்துது. சென்னை மாநகர காவல்துறையே இதையெல்லாம் செய்யுதுன்னு தானே பார்க்க முடியும்.
ஆக நீங்க சொன்னா அது என்ன தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா ரத்தம் அப்படின்னு நாங்க சொல்றோம். இல்ல உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா ரத்தம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதனால நீங்க காவல்துறையை வச்சுட்டு என்ன பண்றீங்களோ அதே மாதிரி அது சரின்னு சொன்னா அவங்க ஈடி பண்றதும் சரி. சரியா? ஈடி பண்றது யாரெல்லாம் ஊழல் பண்ணானோ ஊழல்காரனை போய் ஊழல்வாதிகளை அவங்க வீட்டை ரெய்டு பண்றாங்க, பணத்தை எடுக்கிறாங்க. இல்லைன்னா என்ன, நீங்க 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு, நீங்க வழியில கனம் வழியில பயம் இல்லை, ஏன்னா மடியில கனம் இல்லை, அப்படிதானே சொல்றீங்க. கேஸ சந்திங்க. அவங்க சந்திக்கிறேன்னு தான் சொல்றாங்க. எங்க சந்திக்கிறோம்? போய் இதை விசாரிக்கவே கூடாது. இது பண்ணதே நீங்க ரெய்டு பண்ணதே தப்பு, அதுவே சட்ட விரோதம், அப்படி இல்லை கோர்ட்டுக்கு போறீங்க. இப்போ நேரு வீட்டுல 100 கோடி ரூபாய் பணம் எடுத்திருக்காங்க, 90 கிலோ தங்கம் எடுத்திருக்காங்க, 7 இடங்கள்ல ரெய்டு நடந்துகிட்டே இருக்கு. 13 அமைச்சர்கள் லிஸ்ட்ல இருக்கிறதா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அதாங்க, எல்லாம் வரிசையா பார்த்துட்டே இருங்க. இனி ஒவ்வொருத்தரா அடுத்தடுத்து இவருக்கு அடுத்து இவர் இப்படி வரிசையா போகத்தான் போகுது. எல்லார் வீட்டுல இருந்தும் அவங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற பல கோடிகள் எடுக்கப்படுற வீடுகள் இல்லை, பினாமில என்னெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கோ இது எல்லாத்தையும் ஒரு முழுமையா அரசாங்கம், மத்திய அரசாங்கம், ஈடி இதெல்லாம் முழுமையா எடுத்திருப்பாங்க. எடுத்து அதுக்கு தேவையானதை நிச்சயம் பண்ணுவாங்க. சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். யாரெல்லாம் ஜெயிலுக்கு வரிசையா போறவங்க அவங்க பேரு ஒவ்வொரு நாளும் தினசரி பத்திரிகைகளில் செய்தி ஆயிட்டு இருக்கோம். அப்ப தெரிஞ்சுக்கணும்.